சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களோட விலையும் குறைந்திருக்கிறதாகவும் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்டியல் அனைத்துமே இப்போ வெளியாயிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஸோ இதை பற்றின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆல்ரெடி ஜிஎஸ்டியில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னும் தீபாவளி பரிசா இந்த அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டெல்லியில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்துச்சு. அதில் மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி விலை குறைப்பு பற்றின முழு விவரங்களை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நடைமுறையில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தோன்னா 5%, 12%, 18%, 28% இவை அனைத்தும் தான் ஜிஎஸ்டி நடைமுறையில் இருக்கு. இதில் தான் இப்போ 12 மற்றும் 28% அப்படிங்கிற இந்த இரு வரிகள் நீக்கப்பட்டிருக்கு. மாறாக 5%, 18% வரிகள் நடைமுறையில் தொடர உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இனிமே 2 ஜிஎஸ்டி கட்டாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5%, அதுக்கப்புறம் 12% ஆன ஜிஎஸ்டி மட்டும்தான் அமலில் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு புது அப்டேட்டையும் சொல்லியிருக்காங்க. இதில் சப்பாத்தி, ரொட்டி, பால் உள்ளிட்ட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பால் விலை நம்ம ரொட்டிக்கான அந்த மாவு வாங்குகிற விலையில் இருந்தெல்லாம் விலை குறைக்கப்படும் அப்படின்னும் நம்ம எதிர்பார்க்கலாம். மக்களின் தினசரி பயன்பாட்டில் உள்ள தலைக்கு பயன்படுத்தும் எண்ணெய், பல் தேய்க்கும் பிரஷ், ஷாம்பூ, கழிவறை சோப்பு, சேவிங் கிரீம் உள்ளிட்டவற்றின் மீதான 18% வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. ஸோ அனைத்துக்குமே 5% தான் இனிமே ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பால் சம்பந்தப்பட்ட பொருட்களான நெய், பாலாடை கட்டி, வெண்ணெய், பால் டப்பாக்கள், பால் பொருட்கள், குழந்தைகளுக்கான நாப்கின்கள், தையல் மிஷின், டயபர்ஸ் உள்ளிட்டவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரி 12% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. இப்போ வரைக்குமே சொன்ன அனைத்து பொருட்களுக்குமே ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக போகுதுங்க. இனிமே நொறுக்கு தீனிகள் மீதான 12% ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. கேக், பிஸ்கட் போன்ற பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி 18% இருந்து 5% குறைக்கப்படுகிறது. நூடுல்ஸ், மெக்ரோனி, பாஸ்தா இது போன்ற பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி 18% இருந்து 5%, நிறமூட்டி, சர்க்கரை கட்டிகளுக்கான ஜிஎஸ்டி வரி 18% இருந்து 5% குறைக்கப்படுகிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஏசி, டிவி, கார் உள்ளிட்டவற்றின் ஜிஎஸ்டி வரி 28% இருந்துச்சு. 18% தான் இனிமே இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ, சரக்கு வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரி 28% இருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை செப்டம்பர் 22 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவை அனைத்தும் தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்களோட விலைகள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 22 இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னும் சொல்லலாம். இந்த அறிவிப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.